ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல மேங்கோ பிக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு நாம எடுத்து வச்சுக்கணும்னா 1 இயர் ஆனாலும் இது கெட்டு போகாம இருக்கும். வாங்க இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு இந்த ஊறுகாய். நிஜமாவே 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். வாங்க இந்த ஊறுகாய் நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாவ நாம தயிர் சாதம் கூட, உப்புமா கூடலாம் சாப்பிட்றப்போ, ரவை உப்புமா கூடலாம் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மாங்காவ சுத்தமா கழுவி எடுத்து, தொடச்சு, ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி படாம தான் நம்ம இந்த ஊறுகாய் செய்யணும். அப்பதான் 1 இயர் ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காவ நாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அவங்கவங்க சைஸ், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண மாங்காவ இப்போ நாம அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம மசாலா, உப்பு, எண்ணெய் எல்லாமே சேர்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு ஏதாச்சும் ஒரு அளவு, ஒரு கிண்ணமோ இல்ல ஏதோ ஒரு இதுல நம்ம அளந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடுகு, ஃபஸ்ட்டு கடுகு வந்து நான் இதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கடுகு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே வெந்தயம், இது 2யும் சேர்த்துட்டு வெந்தயத்தை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளேருந்து நல்லா வாசனை வரும், வெந்தய வாசனை. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல மாங்காவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெறும் மாங்காவில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல எண்ணெய் எண்ணெய் எல்லா மாங்காய் பீசஸ்க்கும் சரியாக படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாங்கால நாம மிளகாத்தூள், எல்லா மசாலாஸ் என்ன தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்துல எனக்கு 2½ கப்பு வந்துருந்துச்சு மாங்காய் பீசஸ். இப்போ நான் அதில் 1/2 கப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம சரியா நம்ம அளந்து சேர்க்கிறப்ப தான் ஊறுகாய் நல்லா வரும். 1/4 கப்புக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். திரும்ப நம்ம சேர்த்துக்க முடியாது. அதனால நான் அரைச்சி வச்சிருந்த கடுகு, வெந்தயம் பொடி சேர்த்துட்டு, இப்போ கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/4 கப்புக்கு நான் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சமா பூண்டு சேர்த்து, இது எல்லா மசாலாஸையும் நம்ம நல்லா கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா சரியா மிக்ஸ் ஆவாது. இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, இன்னும் ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாங்காய் எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது தான், மிக்ஸ் பண்ணுறதுல தான் ஊறுகாய் டேஸ்ட்டே இருக்கிறது. இப்போ மிச்சம் இருக்கிற எனக்கு இந்த மாங்காய்க்கு வந்து 1/2 லிட்டர் ஆயில் ஆச்சு. மிச்சமா இருந்த ஆயிலையும் இந்த மாங்காவோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் சரியா சமமா இது பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் ஆயில் படுற மாதிரி நம்ம சரி பண்ணிடணும். எல்லா இடத்துலயும் ஆயில் படும்போது தான் மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நாம இதை மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளாத் எடுத்துட்டு இதை நாம சுத்தமான கிளாத் எடுத்துன்னு நல்லா கட்டி வச்சிடலாம். காத்து போகாத மாதிரி கட்டி வச்சுட்டு, இது மேல எனக்கு என்கிட்ட சில்வர் ஃபாயில் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை வச்சு அது மேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 டேஸ்க்கு அப்புறமா இந்த ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இந்த வச்சுட்டு நாம இப்போ மூடி வச்சுட்டு 3 டேஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கலக்க போறோம். அது வரைக்கும் இதை எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். பாருங்க, இப்போ 3 டேஸ்க்கு அப்புறமா தான் இதை பார்க்க போறேன். இப்போ நான் 3 டேஸ் ஆயிடுச்சு இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சு. இப்போ இந்த ஊறுகாவை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்றேன். நிஜமாவே நான் 3 டேஸா இந்த ஊறுகாவ நான் ஒண்ணுமே பண்ணல. நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. வாவ்! பாருங்க, இந்த ஊறுகாய் எவ்வளோ நல்லா கலர பாருங்க. அப்போ வேற கலர்ல இருந்துச்சு. இப்போ என்ன கலருக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா ரெட்டிஷ் கலருக்கு வந்துட்டு இருக்கு. பாருங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு ஊறுகாய் பார்க்குறதுக்கு. ஆயில் வந்து அவங்கவங்களுக்கு இதுல கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆயிலு, காரம் அதெல்லாம் நான் கம்மியா தான் சேர்த்துருக்கேன்.
பாருங்க மாங்காய் ஊறுகாவோட கலரு எப்படி இருக்கோ பாருங்க. இப்போ இந்த ஊறுகாவ சுத்தமா கழுவி வெயில்ல காய வச்ச பாட்டிலுக்கு இந்த ஊறுகாவ நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம சுத்தமா கழுவி காய வச்சிருக்கணும் பாட்டில. இப்போ அந்த பாட்டிலுக்கு இப்போ நம்ம இந்த ஊறுகாவ மாத்திக்கலாம். பாருங்க எனக்கு இந்த ஊறுகாய் செய்றதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் சரியா போச்சு. நல்லா எண்ணெய் நெறையா இருந்துச்சு. கம்மியா இருந்த மாரி தெரிஞ்சுச்சு. நெறைய எண்ணெய் இருந்துச்சு. இந்த மாரி எனக்கு 2 பாட்டில் ஊறுகாய் ஆச்சு. இப்ப இந்த இதுல கடைசியா இருக்குல்ல இதுல, இந்த பாத்திரத்துல கொஞ்சமா ரைஸ் சேர்த்து நாம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஊறுகாய் எவ்வளோ டேஸ்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாவே இந்த மாரி பெசஞ்சு சாப்பிடுறப்போ ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.